இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஜனவரி 5 முதல் 11ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா சார்? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் லாபகரமான வாரமாக இருக்க போகின்றது. லாபம்னு சொன்னால் எவ்வளோ பணம் வரும்? லட்சங்களில் வருமா, கோடியில் வருமா? வரட்டும், யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும். லாபம்னா நீங்கள் நினச்ச மாதிரி இந்த வாரம் போகும், நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி நடக்கும். உங்களுடைய தேர்வு நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா எழுதுகிற மாதிரி தெரிஞ்ச பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுடைய பயணங்கள்லாம் நோக்கத்தை நிறைவேற்றும். ஒரு உடல் பரிசோதனை செய்கிறீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பயம் இருந்தாலும் பதட்டம் இருந்தாலும் எந்த பிரச்சனை இல்லை, ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வரும். இதை நம்ம லாபம்னு சொல்லலாம். அந்தந்த சமயத்தில் நமக்கு சந்தோஷம் தரக்கூடியது, நம்முடைய காரியம் நடைபெறுவது, அது சரியான நேரத்திற்கு நடந்து நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பாக போகிறது, இப்படிலாம் லாபம்னு சொல்லலாம், பாக்கியம்னு சொல்லலாம். அப்படியான அம்சம் இருக்கிறது. 11ஆம் இடத்துல சனி சுக்கிரனுடைய சேர்க்கை, அதோடு சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. அந்த சந்திரன் 11லிருந்து கடைசியாக 2, 3ஆம் இடத்திற்கு வாரத்தை பூர்த்தி பண்ணுறார். அப்போ எடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் லாபகரமாக நல்லபடியாக நடந்தேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகின்றது. இந்த வாரத்தில் சஷ்டி விரதம் இருக்குது, கிருத்திகை விரதம் இருக்கிறது, கூடாரை வள்ளி பிரதோஷம் சனிக்கிழமை வர்றதுனால சனி பிரதோஷம். இவ்வளவு வழக்கமான மாதந்தோறும் வரக்கூடிய விரதங்களை சேர்த்து வைகுண்ட ஏகாதசி சொல்லக்கூடிய மிக உற்சவமான ஒரு விசேஷம் வருகின்றது. இந்த வைகுண்ட ஏகாதசியில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். என்னைக்கு கண் விழிக்கணும், என்னைக்கு காலையில் போய் நம்ம பெருமாளை பார்க்கணும், சொர்க்கவாசல் போயிட்டு வரணும், அன்னைக்கும் மறுபடியும் கண் விழிக்கணுமா அப்படின்னா நிறைய இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கோயிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்களில் கேட்டு அதில் உங்களால் எப்படி கடைபிடிக்க முடியுமோ அதை செய்யலாம். நிறைய பேர் இது பெரிய ப்ராசஸ்ஸு, அதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு சொல்லி செய்யாமலே விட்டுறீங்க. அப்படி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை கடைபிடிங்க. ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகும் கூட நமக்கு வைகுண்ட பிராப்தியை தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. சொர்க்க வாசல்னு சொல்லும்போது நம்முடைய பாபங்களை போக்கி நரகத்திற்கு நம்மை போக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாளாக இருக்கிறது. அதனால் அதில் உங்களால் உங்களுடைய வயதுக்கு, உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு, உங்களுடைய வேலை நேரத்திற்கு ஏற்றவாறு எப்படி முடியுமோ அப்படி கடைபிடிங்க. இப்படி நிறைய விரத நாட்கள் இருக்குது, அதை அவரவர்கள் முடிந்த அளவில் கடைபிடிக்கும் போது இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொன்னீங்க. ரிஷப ராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார் இந்த வார தொடக்கம்? ரிஷபராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் மிகச் சிறப்பாக இருக்கும். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவருக்கு அற்புதமான பலன்கள் இந்த வாரத்தில் உண்டாகும். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் வலுத்திருக்கின்றது. அந்த இடத்துல சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். உடன் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கார். அவரே தான் 6ஆம் இடத்திற்கு அதிபதி. அதனால நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, சொந்தமாக சுயதொழில் வியாபாரம் பண்ணாலும் சரி, நல்ல பலன் இருக்கும். இந்த கிரக நிலைன்னு பார்க்கும்போது சனி ஆண்டுகோள், சுக்கிரன் மாதக்கோள். ஆனால் நம்ம வார பலனை சொல்கிறோம். அப்போது இதில் இந்த சந்திரனுடைய சம்பந்தம் இந்த கிரகங்களோடு இந்த வாரத்தில் ஏற்படுகின்றது. அந்த 10ஆம் இடம் சுக்கிரன் சனியோடு சந்திரன் இருந்து தான் இந்த வாரம் தொடங்குகின்றது. அதனால உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு உண்டு, வேலையில் நல்ல பெயர் கிடைக்கும். வேலையில் உங்களுக்கு நல்ல உயர்வு வேணும், அதுக்காக ஏதாவது படிக்கலாமா அப்படின்னு சொன்னால் அதை இப்போ நீங்கள் செய்யலாம். சுயதொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, வளர்க்குறது, அதுக்காக கூட ஏதாவது லோன் போட்டு பணம் தயார் பண்ணுறது, இதெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா ராசிக்கு குருவுடைய அம்சமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பணமும் கூட உங்களுக்கு சேரும். அதனால சுயதொழில் வியாபாரம், உத்தியோகஸ்தர்கள், இவங்க அனைவருக்குமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. அப்ப நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது சார். ரிஷப ராசினருக்கு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய போகுதுன்றது. மிதுனம் ராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? வீட்லயும் அலுவலகத்திலையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது? மிதுன ராசி என்பவர்களுக்கு உயர்கல்வி, பிரயாணம்,
அதன் பிறகு வந்து பெரியவர்களுடைய அனுகூலம், ஆசீர்வாதம், அவர்களுடைய உதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருந்து ராசியை பார்க்குறார். அப்போ உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும். அதாவது ராசிநாதன் ராசியை பார்க்கறது, லக்ன அதிபதி லக்னத்தை பார்க்கறதுன்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல அம்சம், நல்ல ஒரு யோகமான விஷயம். அது நம்ம வீடு கட்டி அந்த வீட்டை நாமளே பார்த்துக்கிற மாதிரி. நம்ம வேற ஒருவருக்கு வாடகைக்கு விட்டாலும் கூட சில பேர் நல்லா பார்த்துப்பாங்க, சில பேர் வாடகைக்கு தானே இருக்கும்னு சொல்லி வீட்டை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அப்படியாக இங்கே வந்து நம்ம கட்டங்கள் எல்லாம் வீடுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டையே பார்க்குறாருன்னு சொன்னால் அந்த வீட்டை வந்து பலப்படுத்துவார்ன்றது அர்த்தம். அதனால புதன் ராசியை பார்க்கறது நல்ல விஷயம். 9ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்ந்திருந்து சந்திரன் அதோடு சேர்றார். சந்திரன் வந்து 2ஆம் இடத்திற்கு அதிபதி, தனாதிபதி, பாக்கியஸ்தானத்திற்கு போயிட்டு சுக்கிரனோட இருக்கார். அதனால பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். அதை கொண்டு நீங்கள் வந்து உயர்கல்வி பயிலலாம். அது வெளியூர் வெளிநாடு தான் போகணும்னு சொன்னால் அதுக்கான விஷயங்களையும் தயார்படுத்த முடியும். எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணாலும் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக ஆன்மீக தல யாத்திரை, நிறைய கோயில் தான் போகணும், காசி யாத்திரை தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது கோயில் குளம் போகணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்து வாய்ப்பும் நேரமும் இருந்தால் இந்த வாரத்தில் நீங்கள் அதற்கான முயற்சியை செய்தீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக போயிட்டு வர முடியும். பலனோடு புண்ணியமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு. சார், மிதுனம் ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொன்னீங்க. மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். பூர்விகா ஸ்ரீ ஒசூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 19/12/2009 மாலை 5:37 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகள் 10ஆம் வகுப்பு முடிக்க போகிறாள். அவளுக்கு மருத்துவம் படிக்க வேண்டும் என ஆசை. அவளை நீட் பயிற்சியில் சேர்க்கலாமா அல்லது வேறு படிப்பு படிக்க வைக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் மகர ராசியில பிறந்திருக்காங்க. ரிஷப லக்னம். மருத்துவ படிப்பு படிக்கணுன்ற விருப்பம் இருக்குது. அது வருமா, அதுக்காக நீட்டில் சேர்க்கலாமா, அவ்வளோ காலம் வந்து அதுக்காக தேர்வு எழுதுறது, பணம் செலவு பண்ணுறது எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. முதல்ல வந்து லக்னம் வந்து ரிஷப லக்னமாக இருக்குது. லக்னத்திற்கு 10ஆம் இடம். ஏன்னா இந்த படிப்புன்னு சொல்லக்கூடியது நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அதில் 2 அம்சம் இருக்கிறது. எனக்கு பிடிச்சு நான் ஒன்றை படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்காக அந்த படிக்கக்கூடிய இடங்கள், அதுக்கான கிரகங்களை மட்டும் பார்க்கலாம். ஆனால் இந்த வேலைக்காக நான் படிக்க போகிறேன்னு சொன்னால் அந்த வேலையும் செய்யக்கூடிய அம்சம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம படிக்கிற எல்லா படிப்புக்குமே தகுந்த வேலை நம்ம செய்யறது இல்லை. அப்போது 10ஆம் இடத்தையும் எடுத்துக்கணும். அந்த 10ஆம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய சனின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்தில் இருக்குது. அப்போ இந்த குழந்தையால் நல்லா படிக்க முடியும். 10ஆம் அதிபதி நட்பு வீட்டில் இருக்காரு, புதனுடைய வீட்டில் இருக்காரு, ஸ்தான பலம் பெற்றிருக்கார். அதனால் நல்லா படிக்க முடியும். 2வது, லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் லக்ன அதிபதி இருந்து லக்னத்தை பார்த்து கொண்டிருக்கார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ராசி பலனில் அதான் சொன்னோம், லக்ன அதிபதி ராசி அதிபதி அதை பார்த்தா நல்லதுன்னு சொல்லி. அதே அம்சம் தான் இப்போ வந்திருக்கு. அப்போ சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் லக்னத்தை பார்க்குறார். அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கூட நான் இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னுடைய பெற்றோர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்காக அவ்வளோ பொருள் செலவு செய்து என்னை படிக்க வைக்கிறாங்க, அதுக்காகவாவது நான் படிப்பேன்ற அந்த வைராக்கியம் இருந்து படிக்க முடியும். அதன் பிறகு அந்த ஜீவன ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதியான சனியை பார்த்தோம் இல்லையா, அதே போல அவர் பெற்றிருக்கக்கூடிய சாரமும் கூட பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திரனுடைய சாரத்தை பெற்றிருக்கார். அப்போ இவங்களுக்கு வந்து படிப்புன்றது மனமு வந்து பிடித்து ஈடுபட்டு படிக்க முடியும். அப்போது படிப்பு நல்லா இருக்குது. கஷ்டப்பட்டு படித்தாலும் கூட படித்து முடிச்சிடலாம். அந்த நீட்டுன்னு கேட்டது அந்த மெடிசன் டாக்டராக வர முடியுமான்னு கேட்டால் அதுக்கு சூரியன் முக்கியமான கிரகம், செவ்வாய் 2வது கிரகம். அந்த சூரியன்னு சொல்லக்கூடிய ஒரு லக்னத்திற்கு அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடத்தில் இருக்கார். அதனால தான் இவ்வளோ விளக்கங்களை முன்னாடி கொடுத்தோம். அந்த வைராகியம் இருக்கணும், அந்த நம்முடைய பெற்றோர் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நம்முடைய வாழ்க்கை இதில் தான் இருக்குன்ற அந்த எண்ணம் இருக்கணும். அப்போ தான் படிக்க முடியும். ஏன்னா படிப்பு வரும், ஆனால் கஷ்டமாக இருக்கும். சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறது. லக்னம்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷப லக்னத்திற்கு சாரம் கொடுத்தது செவ்வாய் என்ற இடத்துல செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். அப்புறம் சூரியன் வந்து ராசிக்கு உத்திராட நட்சத்திரம்னு சொல்லி சந்திரனுக்கு சூரியன் சாரம் கொடுத்திருக்கார். அதனால மருத்துவம் படிக்கணுன்ற எண்ணம் வருகிறது, தொடர்பு வருகிறது. தாராளமாக படிக்கலாம், கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். இப்போ நடக்கிற திசை என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரிய திசையில் பிறந்து சந்திர திசை முடிந்து இப்போ செவ்வாயுடைய மகா திசை நடந்து கொண்டு இருக்கின்றது. அதிலே செவ்வாய் திசையில் சனி புக்தி பூர்த்தியாகி இப்போது புதனுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது அந்த மெடிக்கல் படிக்கிறதுக்கு சூரியனுக்கு அப்புறம் செவ்வாய்ன்ற ஒரு கிரகமும் இருக்குது. அவர் தான் லக்னத்துக்கு சாரம் கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம். அவருடைய திசை தான் இப்போ நடக்கிறது. அவர் வந்து லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல நீச்சகதியில் இருக்கார். அதனால் இந்த காலகட்டத்தில்
மெடிக்கல்னு சொல்லக்கூடியது அந்த நீட் தேர்வு எழுதி படிக்க முடியும். சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் தசாநாதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் தடை வரும், கஷ்டமாக இருக்கும். அதையெல்லாம் கடந்து படித்து சாதிக்க முடியும். என்னுடைய மகள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் படிக்கிறது ஒண்ணா இருக்கும், ஆனா வேலை கிடைக்கிறது ஒரு துறையா இருக்கும். இதற்கு என்ன காரணம்? ஜாதக ரீதியான மாற்றம் என்ன சார் கிடைக்காம இருக்கிறது? ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இதனை தீர்மானிக்கும். படிக்கிறது ஒன்றா இருக்கு, வேலை பார்க்கறது ஒன்றா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் போய் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதி அவங்க ஒரு டாக்டராக இருந்து கூட அவங்க போய் ஒரு நிர்வாகத்துறையிலும் பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள். ஆக அப்போது எது தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்னால், படிப்பு கல்வி அப்படிங்கிறது ஒரு 4ஆம் பாவமும் 10ஆம் பாவம் என்பதுதான் அவருடைய உத்தியோகத்தையும் தீர்மானிக்கிறது. ஒரு மெயினாக அதை தான் ஃபஸ்ட்டே டச் பண்ணார். 10ஆம் பாவத்திற்கு அதிபதி சனி போய் 5ல் இருக்கிறதுனால இந்த பெண்ணால் நல்லாக படிக்க முடியும்னு சொல்லிட்டார். ஆக 10ஆம் பாவம் என்பது தான் தொழிலை தீர்மானிக்கும். ஒரு விஷயம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், இதுக்கு நான் இவ்வளோ தூரம் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் உங்களுடைய தொழிலுக்கு உபயோகப்படுகிறதா என்பதை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டே தீர்மானித்து விட முடியும். இல்லை எஜுகேஷனுங்கிறது எனக்கு வேறு தான், சும்மா நான் பாடி எது வேணாலும் ஒன்று படிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி பிரச்சனையே இல்லை. எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அதுதான். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போகாதீங்க. குழந்தைகளை நான் இவ்வளவு தூரம் உன்னை செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், உனக்கு நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன், ஆக நீ இந்த துறையில தான் வேலைக்கு போகணும்னு சொல்லி அவர்களை போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொன்னார். அதாவது 10ஆம் பாவாதிபதி சனி 5ல் இருக்கிறார், சிந்தனையை பற்றி சொல்லும். அதுவும் அது சந்திரச்சாரம் வாங்கியிருக்கும் பொழுது இந்த பெண்ணால் ஈடுபாட்டோடு ஒரு உத்தியோகத்தை பார்க்க முடியும்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு எதில் ஈடுபாடுங்கிறத பாருங்க. நம்ம ஆசைக்காக அந்த குழந்தை போய் மெடிசின் படிக்கணும், இல்லை நம்ம ஆசைக்காக அந்த குழந்தை இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நிறைய பேர் இப்போ பார்த்தோம்னா மீடியா ஃபீல்டெலாம் கூட இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவார். எனக்கு மீடியாவில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, நான் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இது குறித்து நிறைய திரைப்படங்களில் கூட சொல்லியிருப்பாள். ஆனால் திரைப்படங்களில் சொல்கிறது நாங்கள் ஜோதிடராக சொல்லும் பொழுது உங்களுடைய ஜாதகம், உங்கள் குழந்தையினுடைய ஜாதகம் கண்டிப்பாக தீர்மானிக்கும். கேட்ட மாதிரி எது தீர்மானம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் 4ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் தான் தீர்மானிக்கும். அவருடைய ஜாதகத்திலே லக்ன பாவம்ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறதா? ஏன்னா லக்னம்ங்கிறது அவருடைய எண்ணத்தை பற்றி சொல்லும். அவளுக்கு அந்த துறையில் அவர்களால் பரிமணிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத அந்த லக்ன பாவம்ங்கிறது சொல்லிடும். ஒரு லக்னாதிபதி சுக்கிரனாக இருந்து அந்த சுக்கிரனும் லக்னத்திலே இருக்காருன்னு சொன்னால் அந்த குழந்தை ரொம்ப சுகவாசியாக இருக்கணும்னு ஆசைப்படும். ரொம்ப சுகவாசியாக இருக்கக்கூடிய குழந்தைய போய் ரொம்ப நீ ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி படின்னு சொன்னால் படிக்க மாட்டான். ஆக சுக்கிரனுடைய அம்சம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குங்கோ. அந்த 5ஆம் பாவத்தில் கூட அது சிந்தனையை பற்றி சொல்லுங்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் அலசி ஆராய வேண்டும். 2ஆம் இடம்ங்கிறது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், 4ஆம் இடம்ங்கிறது வித்யாஸ்தானம், 5ஆம் இடம்ங்கிறது சிந்தனையை குறிக்கக்கூடிய இடம், குறிப்பாக 6ஆம் இடம்ங்கிறது ரோகஸ்தானம் சொல்கிறார். ஜென்ரலாக நம்ம ஒரு ஜாதகத்தைன்னு எடுத்துக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் ஒரு 6ஆம் பாவம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு வச்சுப்போம். இவர்களுக்கு அடிக்கடி ஏதோ கிருமியினால் அஃபெக்ட் ஆவாங்க, இவங்களுக்கு உடம்புல ஒரு இம்யூனிட்டிங்கிறது குறைச்சலாக இருக்குது அப்படின்னு வரும்பொழுது எப்படி இந்த குழந்தை போய் ஒரு மருத்துவத்துறையில் போய் அவர்களால் ஷைன் பண்ண முடியும்? ஏன்னா மருத்துவர்களுக்கு பொதுவாகவே உடம்புல இம்யூனிட்டிங்கிறது அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த குழந்தையினுடைய உடல்நிலையும் பார்த்துக்குங்கோ. இது அத்தனை காரணிகளுமே தீர்மானிக்குமா என்ன படிக்கிறா, என்ன உத்தியோகம் பார்க்க போகிறா அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப செலவு பண்ணி படிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆயிடுறது. அந்த அளவுக்கு ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செலவு, அந்த படிப்பின் மூலமாக இந்த குழந்தை அந்த துறையிலே வெற்றி பெற முடியுமா என்பதை அந்த குழந்தை ஜாதகத்தினுடைய 10ஆம் பாவத்தை அனுசரித்து அந்த 10ஆம் பாவத்தை ரொம்ப நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நீங்கள் தீர்மானத்தை எடுத்து விடலாம்னு சொல்றேன். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது? நல்ல பலன்கள் கிடைக்குமா, இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? கடகராசி என்பவர்கள் இந்த வாரத்தில் கூடுதல் கவனத்தோடு தான் இருக்க வேண்டிய அம்சம் இருக்கின்றது. ராசியில் செவ்வாய் நீச்ச கதியில் இருக்கும்போது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தில் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தொடங்கி விரயஸ்தானத்தில் தன்னுடைய சஞ்சாரத்தை பூர்த்தி பண்ணுறார். அஷ்டமஸ்தானத்தில் அவர் இருக்கும்போது சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை, அதன் பிறகு 9ஆம் இடத்துல ராகுவுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அப்போ முதல் 3 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாகணும். பிறகு 10ஆம் இடத்திற்கு வரும்போது செவ்வாய் சந்திரனுடைய பரிவர்த்தனையினால் பலன் கிடைக்கும். 11ஆம் இடத்துல குரு சந்திரனுடைய சேர்க்கை, சந்திரன் உச்சபலம், அதனாலேயும் பலன் கிடைக்கும். 12ல் சந்திரன் வந்தாலும் கூட பரவாயில்லை. கொஞ்சம் எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கூடுதலாக தேவைப்படும். கவனம் இல்லாமல் நம்ம அந்த கட்டுப்படுத்தி கொண்டு அதன் பிறகு கவனத்தை கொண்டு படிக்க வேண்டியதாக, வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். எண்ணங்கள்
அலைப்பாயக்கூடியதாக இருக்கும். அப்போது வாரத்தினுடைய முதல் 3 நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, கடைசி நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க, இடைப்பட்ட காலம் வந்து அற்புதமாக இருக்கும். பொதுவாகவே இந்த வாரத்தினுடைய மொத்த பலன் சொல்லணும்னு சொன்னால் உங்களுடைய மனசு உங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ டெய்லி கொஞ்ச நேரம் வந்து தியானம் பண்ணுறது, யோகாசனம் பண்ணுறது, அப்படிப்பட்ட விஷயங்களை செய்தால் இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், அப்ப கடக ராசியினர் கவனமா செயல்பட வேண்டிய வாரமா இது இருக்க போகுது இல்லையா சார்? சிம்ம ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? வீட்லயும் அலுவலகத்திலயும் அவங்களுடைய சூழல் எப்படி இருக்க போகுது? சிம்மராசி அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கப் போகின்றது. பொதுவாக இந்த மார்கழி மாதம் முழுக்கவே சிம்மராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். அப்படி சஞ்சரிக்கும் போது 5ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்னு சொல்லும்போது உங்களுடைய சுயமாக நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, எதுக்காக பிறந்திருக்கீங்க, என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட விஷயங்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். சில பேருக்கு அதை பற்றி சிந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன குழந்தைங்க படிக்கிற பிள்ளைகள்லாம் அந்த அளவுக்கு சிந்திக்க முடியாது. அப்போது தானாகவே அது நடக்கும். அவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ அந்த விஷயம் அவர்களுக்கு தொடர்பில் வரும். அதை அவங்க வந்து படிப்பாங்க, அதை கற்றுப்பாங்க. ஒரு விளையாட்டு வீரராக வரணுன்ற எண்ணம் வந்து அந்த விளையாட தொடங்குவாங்க. சில பேருக்கு சின்ன வயசுலேயே பாலிடிக்ஸில் கூட இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் கலைத்துறையில் ஈடுபாடு வரும், ஆராய்ச்சி பண்ணணுன்ற எண்ணம் வரும், ஏதாவது கண்டுபிடிக்கணுன்ற எண்ணம் வரும். அப்படியாக இந்த மார்கழி மாதம் முழுக்கவே சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய வேண்டுமோ, எது உங்களுடைய இலக்கோ அது தெரிய வரும். அதற்கான முயற்சி செய்தால் பலன் கிடைக்கும். அதில் இந்த வாரம்னு பார்க்கும்போது வாரம் தொடங்கும் போது சந்திரன் ராசியை பார்க்குறார், சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருந்து. அப்போ உங்களுடைய இலக்கு எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் கூட நம்மளால் அடைய முடியும்னு நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதன் பிறகு வாரம் பூர்த்தி ஆகும்போது ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து பூர்த்தி பண்ணுறார். அப்போ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இது நமக்கு வந்துடும், நம்ம இதை தெரிஞ்சுப்போம், கற்றுப்போம், நம்மளால் முடியும் அப்படின்ற எண்ணத்திற்கு வரக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் இருக்குது. அப்போ நினைத்தது நடக்கக்கூடிய வாரமாக சிம்ம ராசியினருக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம் இல்லையா சார்? கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? சாதகமான வாரமா இருக்க போதா எப்படி? கன்னிராசி என்பர்கள் இந்த வாரத்தை பயன்படுத்தி கொண்டால் பலன் கிடைக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறது. அந்த இடத்துல அதோடு சேர்ந்து சந்திரன் இருந்து வாரத்தை தொடங்குறார். அப்போ சுக்கிரன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 6ல் இருக்கார், அதுவும் சந்திரனோடு சேர்ந்து இருக்காருன்னு சொன்னால் ஒருத்தருக்கு வந்து கேளிக்கை, பொழுதுபோக்கு, உல்லாசம், ஆடம்பரம் போன்ற விஷயங்களில் தான் அதிகமான ஈடுபாடு உண்டாகும். தானாகவே அதை நோக்கி உந்தப்படுவோம் நம்ம அந்த காலகட்டத்தில். ஒரு லக்னத்தில் இப்படி 6ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்குன்னு சொன்னால் அவங்க இதை நோக்கியே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த வாரத்தில் அப்படிப்பட்ட அம்சம் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய வேலை ஃபஸ்ட்டு, பொழுதுபோக்கு நெக்ஸ்ட்டு, கையில் இருக்கக்கூடிய காசுக்கு தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டு இருக்கணும். கடன் வாங்கியாவது செலவு பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வராது. இது வந்து இந்த வருஷம் ஆரம்பித்த முதல் வாரமாக இருக்கிறது. அந்த புத்தாண்டு சபதம்லாம் எடுப்போம் இல்லையா, அப்படியாக இந்த வாரத்தில் நீங்கள் இந்த கட்டுப்பாடுகளை வைத்துக்கொள்ளணும். செலவு வந்து கடன் வாங்கி பண்ணக்கூடாது. நம்ம வந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை பூர்த்தி பண்ணிட்டு தான் நம்ம பொழுதுபோக்குக்கு போகணும் அப்படின்ற கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டா இந்த வாரத்தில் சாதிக்கலாம். சார், கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொன்னீங்க. மற்ற ராசியினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். ஹேமலதா பெங்களூர்ல இருந்து சார். பிறந்த தேதி 30/4/2001 பிற்பகல் 3:45 மணிக்கு பிறந்திருக்காங்க. பிறந்த ஊர் ஒசூர் சார். எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி படிப்பை முடித்துவிட்டு தற்போது ஒரு தனியார் பள்ளியில் சைக்காலஜிஸ்டாக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு அரசு வேலை கிடைக்குமா, எந்த மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் கடக ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் வந்து கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ வந்து சைக்காலஜி சம்பந்தமாக படிச்சிருக்கீங்க, அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல வந்து உத்தியோகம் அப்படின்னு சொல்லும்போது அரசாங்க உத்தியோகமா தனியார் உத்தியோகமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும். இதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோன்னு சொன்னால் நிரந்தரமான உத்தியோகமா தற்காலிகமான உத்தியோகமா அப்படின்றத வச்சு தான் நம்ம இதை எடுத்துக்கொள்வோம். ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிட சாஸ்திரம் அந்த நமக்கு சொன்ன அந்த ரிஷிகள் சொல்லி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லாத கேள்விகள் இந்த காலத்தில் வரும். அப்படி ஒரு கேள்வி இதுவாக இருக்கிறது. அப்படி அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கார். இப்படி இருந்தாலே என்ன நடக்கும்னா கன்னியா லக்னம் 10ஆம் இடம் ராகு இருக்காரு, அது மிதுன ராசியாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் அந்த ராகுன்னு சொல்லும்போது வேறு வெளிநாடுகளுக்கு போயிட்டு பணிபுரியக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படும். அப்போ அரசாங்க உத்தியோகம்னு சொல்லும்போது அப்போ வெளிநாடுன்னு சொன்னால் அந்த இடத்துலேயே இல்லை அப்படின்றது ஆயிடுது. ஆனால்
இதுக்கு வந்து தசையும் சில சமயத்தில் வேலை செய்யும். ராகு தசை எப்போ வருதோ அப்போ வெளிநாட்டுக்கு கூட அனுப்பும். 10ஆம் அதிபதி புதன் பலமாக இருந்தாலும் அல்லது அந்த ராஜ கிரகங்கள் அரசாங்க கிரகங்கள் பலமாக இருந்தாலும் அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது சூரியன் சந்திரனை எடுத்துக்கொள்ளணும். அதில் முக்கியமாக சூரியன் இந்த ஜாதகருக்கு உச்ச பலத்தோடு இருக்கின்றார். உச்சபலம் சொல்லும்போது மேஷ ராசியில் இருக்கார். அந்த ஜாதகர் சித்திரை மாதம் பிறந்திருக்கிறார். அப்போ அரசாங்க உத்தியோகத்துக்கான கிரகம் வந்து உச்சபலமாக இருக்கிறதுனால, அதனோடு லக்ன அதிபதியான புதன் இருக்கிறதுனால அரசு உத்தியோகத்துக்கு போகணுன்ற எண்ணம் வருகிறது. அதற்காக காத்திருக்க முடியும், பல முறை முயற்சிக்க முடியும், திரும்ப திரும்ப தேர்வு எழுதி அந்த ரிசல்ட் வருமா, எப்போ கிடைக்கும் அப்படின்னு இவங்களால காத்துட்டு இருக்க முடியும். அதற்கான அம்சம் ஜாதகத்தில் இருக்கின்றது. அதன் பிறகு அந்த சைக்காலஜின்னு சொல்லியிருக்கீங்க, அதில் அரசாங்க உத்தியோகமா அப்படின்னு பார்க்கும்போது சைக்காலஜின்னு சொல்லும்போது அதுக்கு சந்திரனையும் புதனையும் பெரும்பாலும் எடுத்துக்கலாம். அப்போ அந்த சந்திரன்னு சொல்லக்கூடியவர் வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உச்ச பலம் பெற்றிருக்காரு. புதன் வந்து லக்னாதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கார். அப்போ இந்த ஃபீல்டும் வரும். ராஜகிரகமான சூரியனும் உச்ச பலத்தில் இருக்கிறது. 10ஆம் இடத்துல ராகுன்னு சொல்லக்கூடிய வலிமையான ஒரு கிரகம் இருக்காரு. அரசு சம்பந்தப்பட்ட மற்றொரு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4லிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக குரு 9லிருந்து லக்னத்தை பார்க்குறார். அப்போ இந்த ஜாதகர் நினைத்ததை அடைய முடியும், அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஆனால் அந்த சூரியனும் புதனும் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அது ஈஸியாக இருக்காது. எப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த கிரகம் வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இருந்தால் அவங்க பல முறை முயற்சி பண்ணாதான் கிடைக்கும், அது ஈஸியாக கிடைக்காது அப்படின்றத சொல்லலாம். இதெல்லாம் ஜாதக நிலை. அப்புறம் தசாபுக்தி அப்படின்னு பார்க்கும்போது சனி திசையில் பிறந்து புதன் தசை பூர்த்தியாகி இப்போது கேதுவுடைய திசை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த சைக்காலஜியில் நம்ம வந்து சொல்ல வேண்டிய கிரகம் இந்த கேதுவும் சேர்த்து சொல்லணும். சரியாக அங்கே கேது தசை வந்துடுச்சு. அப்போ அந்த கேதுன்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அவர் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி குரு, அவர் 9லிருந்து லக்னத்தை பார்க்குறார். இந்த துறை எடுத்தது மிக சரியானது. இதில் ஸ்பெஷலிஸ்டாக வர முடியும், பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு வர முடியும். அதனால் அரசு உத்தியோகம் தாராளமாக கிடைக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், ஈஸியாக இருக்காது. கட்டாயம் அரசு மனநல இந்த சைக்காலஜி மருத்துவராக உங்களால் வர முடியும். சார், இந்த நேயர் வந்து எனக்கு அரசு வேலை கிடைக்குமான்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்கத்தை மட்டும் இல்லாம அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதையும் தெளிவுபடுத்தியிருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. சார் சொல்லும் போதே வந்து சொன்னாங்க ராகு கேது திசை பத்தி. இந்த ராகு கேது இந்த திசைக்கும் நம்ம அரசு துறையில வேலை கிடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கிரகத்துடைய மாற்றம் எப்படி இருக்கும்போது சாத்தியம்? இல்லை, ராகு கேத்துக்களுக்கும் அரசு துறை பணியாற்றுவதற்கும் சம்பந்தம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா அது இல்லை. அவர் முதலே சொல்லிட்டார், சூரியன் தான் அதுக்கு பலனை தரணும்னு சொல்லிட்டு 10ல் ராகு இருக்கும் பொழுது நீங்கள் அந்நிய தேசத்திலே சென்று பணியாற்ற முடியும்னு சொன்னார். அப்போ ராகு கேத்துக்கள் எதற்கு துணை புரிவார்கள்னு சொன்னால் ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய அம்சத்திற்கு துணை புரிவார்கள். கொஞ்சம் நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில் கூட பார்த்துருக்கோம், ஓடி போவதுக்கு 9ல் குருன்னு சொல்லிட்டு. இவாளுக்கு 9ல் குரு இருக்கும் பொழுது இவர்கள் அந்நிய தேசத்திலே கூட அரசு பணியை தேட முடியும். அப்படியே நம்ம எடுத்துக்கன்னா 10ல் ராகு இருக்கார், குருவும் 9ல் இருக்கார். அடுத்த திசை சுக்கிர திசையாக வேற வர்றது. சுக்கிரன் 7ல் உச்சபலத்தோடு இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஹைஃபையான ஒரு கண்ட்ரி, ஒரு ஹைடெக்கான கண்ட்ரி, ஒரு சிங்கப்பூர் மாதிரியான ஒரு கண்ட்ரியில் கூட அவர்களால் உத்தியோகத்தை தேடிக்கொள்ள முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா ராகு கேத்துக்களுக்கும் அரசு பணிக்கும் தொடர்பு அல்ல. ஆனால் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் ராகு கேத்து 10ல் இருக்கும். அங்கே என்ன மாதிரி டச் பண்ணணும்னு சொன்னால் அரசு பணியிலேயே ஒரே இடத்திலேயே அமர்ந்து கொண்டு அங்கே இந்த அதாவது ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றிகிட்டே இருப்பா தெரியுமா, அந்த மாதிரி இருக்காம எல்லா இடங்களுக்கும் பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்களை தாங்களே வளப்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் மேலும் எனக்கு இது பத்தாது, நான் இன்னமும் நல்லா ஷைன் பண்ணணும், அந்த உத்தியோகத்தை நேசிப்பவர்களாக இருப்பார்கள். பல தரப்பட்ட துறைகளிலும் அவர்களுடைய ஆர்வம் என்பது செல்லும். இதைத்தான் ராகு கேத்து கொடுக்கும். அதனால் நம்ம ராகு கேத்துவை வந்து ஏதோ ஒரு அசுப கிரகம் அப்படின்னு நினைக்கிறத விட அவர்களால் நினைக்கக்கூடிய நன்மைகளையும் பார்க்க வேண்டும். ராகு வந்து எப்படியாவது எதையாவது ஒன்று செஞ்சு அந்த இடத்துல அடைஞ்சே ஆகணுங்கிற அந்த ஒரு வேகத்தை, அந்த ஒரு திறனை, அந்த ஒரு டாக்டிஸை எந்த வழியை வேணால் நான் பயன்படுத்துவேன் ராகு போயிடும். நீதி நேர்மை நாணயம் பார்க்காதங்க. நீதி நேர்மை நாணயத்தை தவிர்த்து பாக்கி அத்தனை துறைகளிலுமே ராகுவால் நன்றாகவே பரிணமிக்க முடியுமா. அதுவும் இந்த கிளினிக்கல் சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு எடுத்துட்டு இருக்கும் பொழுது இவர்களுக்கு நாம் என்ன மாதிரி ஒரு ஆலோசனையை சொல்லலாம் சொன்னால், நீங்கள் அரசு பணியை தேடும் பொழுது
இந்த கிரிமினாலஜின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கிரிமினல்ஸ்ட்ட போய் உட்காந்து பேசுவாங்க. குற்றவாளிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. உண்மையை ஒத்துக்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருப்பா, இடிச்ச புலி மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. உண்மையை அவங்கள்ட்ட வரவழைக்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அது போன்ற துறையை தேர்ந்தெடுத்து கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாதிரி கூட நீங்கள் வந்து உங்களுடைய பணியை தேடலாம். இதெல்லாம் நிறைய இந்த ஃபொரான்சிக் சயின்ஸ் அதிலெல்லாம் நிறைய வந்து கால்ஃபர் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும் பொழுது அந்த கிரிமினாலஜி அப்படிங்கிறத கூட உங்களுடைய அந்த துறையாகவே தொழிலாகவே நீங்கள் அமைத்து கொள்ள முடியும்னு ஒரு ஆலோசனையை கூட அவங்களுக்கு சொல்லலாம். இப்படி அந்த ராகு வந்து நிறைய விஷயங்கள்ல உள்ள பூந்து அலசி ஆராய்ந்து அதனை வெளியே கொண்டு வரக்கூடிய திறனை அந்த ராகு நிச்சயமாக கொடுப்பார். இதுதான் ராகு கேத்துவனுடைய ஸ்பெஷாலிட்டி. பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இது வந்து படிக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தும். மத்தியம வயதில் இருக்கக்கூடியவர்கள், படித்து முடித்து வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் இருக்கிறது. வயோதிக நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஃபீல்டில் இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணீங்களோ, எவ்வளோ கற்றுக்கிட்டீங்களோ, படிச்சிங்களோ, அது சம்பந்தமாக ஒரு கன்சல்டன்ட் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செஞ்சு பிறருக்கு வந்து வழிகாட்டி அட்வைஸ் சொல்லி பொருள் ஈட்டக்கூடிய அம்சம் இருக்கிறது. அதையும் முடிச்சிட்டவர்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான நாட்டங்கள் இந்த வாரத்தில் உண்டாகும். 5ஆம் இடம் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 5ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பலனெல்லாம் கொடுக்கும். ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அந்த 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால இந்த அம்சங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுது. இது தாண்டி சந்திரன் சொல்லக்கூடியவர் வந்து இந்த வாரத்தில் 5ல் தொடங்கி 6, 7, 8, 9ஆம் இடம் வரைக்கும் வந்து பூர்த்தி பண்ணுறார் தன்னுடைய சஞ்சாரத்தை. அதனால நீங்கள் வந்து இந்த வாரத்தில் தொடங்கக்கூடிய செயல்கள் வந்து பாக்கியமான பலன்களை தரும் அப்படின்ற ஒரு அம்சத்தையும் இதோடு சேர்த்து சொல்லலாம். அப்ப என்ன அவங்க நட்காரியங்கள் செய்யணும்னு நினைச்சாலும் இந்த வாரத்துல தொடங்கினா நல்லதுல முடியும் இல்லையா சார்? விருச்சிகம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனத்தோடும் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதல் விஷயம், நம்ம அந்த மேஷம் விருச்சிகம் 2 ராசிக்குமே சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக. அந்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நீச்ச கதியில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. 2வது, ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தர் வந்து சுகவாசியாக இருப்பாரா, இல்லைன்னா ரொம்ப உழைப்பாளியாக இருப்பாரா, சொந்த வீடு, வாகனம், வசதிகள்லாம், நல்ல ஆடை ஆபரணங்கள், வேலைக்கு உணவு, சொகுசு போன்ற விஷயங்கள் கிடைக்குமான்றதுக்கெல்லாம் இதை பார்க்கலாம். அந்த இடத்துல தான் சந்திரன், சுக்கிரன், சனியுடைய சேர்க்கை இருக்கிறது. அதனால உங்களுக்கு வந்து அந்த சுகத்துல நாட்டம் அதிகமாக இருக்கும். வேலை நல்லா இருக்கு, நல்ல வருமானம் வருதுனாலும் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணுமா, நம்ம இவ்வளோ உழைச்சி அந்த பணம் வந்து அந்த முதலாளிக்கு போய் சேருது, இதே உழைப்பை தனியாக நாமளே சொந்தமாக செஞ்சால் மொத்த பணம் நம்ம கிடைக்குமே அப்படின்ற எண்ணம்லாம் சில பேருக்கு வரும். அப்படி செய்து அவங்க வந்து அந்த தொழிலில் வந்து நஷ்டம் அடைந்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படியாக ஆசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாது. அதற்காக உங்களுக்கு தகுதிகளை வளர்த்து கொண்டு எதையும் செய்யணும். கொஞ்சம் அந்த சுகபோக விஷயங்கள்லையோ அல்லது அதிக ஆசை, பேராசைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லையோ நீங்கள் வந்து கட்டுப்பாடாக இருக்கும்போது இந்த வாரம் சாதகமாக இருக்கும். அப்ப விருச்சிக ராசியினர் இந்த வாரம் கூடுதல் கவனமா செயல்படணும் இல்லையா சார்? தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? வீட்லயும் அலுவலகத்திலையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது? தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் தொட்டது துலங்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து அந்த முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம். அந்த இடத்துல சந்திரன் இருந்து வாரத்தை தொடங்குறார். அங்கே சனி இருக்கின்றார். சனி சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கின்றார். ராசியில் இருக்கக்கூடியது சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையாக இருக்கின்றது. அதனால இந்த வாரத்தில் நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் முழு மனதோடு உங்களால் தொடங்க முடியும். கொஞ்சம் கூட டவுட்டே இருக்காது. 100% உங்களால் இருக்க முடியும். அப்போது தொடக்கத்திலே பாதி வெற்றி. இது போல் நல்ல ஒரு எண்ணத்தோடு நம்பிக்கையோடு எந்த செயலை தொடங்கினாலும் தொடக்கத்திலே பாதி வெற்றின்னு சொல்கிறாங்க அறிஞர்கள். அப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவும் 8ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் யாராவது வந்து அதெல்லாம் ஏன் செஞ்சிட்டு இருக்க, வேண்டான்னு சொன்னால் விட்டுடக்கூடாது. நிறைய பேர் வந்து நான் இதை செய்யலான்னு நினச்சிட்டு இருந்தேன், இவங்க வேண்டானதால விட்டுட்டேன், அது மட்டும் செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் எப்படியோ இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அம்சம் இந்த வாரத்தில் இருக்கு. அதனால நல்ல விஷயத்தை நம்பிக்கையோடு நீங்கள் தொடங்கினா, அது வந்து புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், அல்லது வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், வெளிநாடு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறதா இருக்கலாம், இடம் வீடு வாங்குறதா இருக்கலாம். எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு தோணுதோ அதற்கான தகுதி எல்லாம் உங்களுக்கு இருக்குது. பெரிய ரிஸ்க் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு தாராளமாக நீங்கள் தொடங்கலாம். அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும்.
சார், தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொன்னீங்க. மற்ற ராசியினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா? சார். பிரதீப், சென்னை சார். பிறந்த தேதி 4/12/1996 காலை 10:45 மணிக்கு பிறந்திருக்காரு. ஐயா, நான் ஊடக படிப்பை முடித்து விட்டேன். முந்தைய வேலையில் இருந்து விலகி 2 ஆண்டுகள் ஆகின்றன. எவ்வளவோ முயற்சித்தும் வேறு வேலை கிடைக்கவில்லை. கிடைத்துவிடும் என எண்ணும் வாய்ப்பும் கை நழுவி போய்விடுகிறது. எனக்கு மீடியாவில் நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜாதகர் வந்து உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்க. லக்னம் வந்து மகர லக்னமாக இருக்கிறது. மகர லக்னம்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த மீடியா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான அம்சம் உங்கள் ஜாதகத்தில் தாராளமாக இருக்குது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். நவாம்சத்தில் அவர் வந்து போய் ராகுவோடு சேர்ந்து இருக்கின்றார். கட்டாயம் நீங்கள் அந்த மீடியாக்குள்ளே வர முடியும். அதில் புதுசாக ஏதாவது பண்ண முடியும். மிகப்பெரிய அளவில் உங்களால் பண்ண முடியும். அதற்கான அம்சம் ஜாதகத்தில் இருக்குது. இது காரணம் வந்து 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒன்று. இரண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சந்திரன், அதாவது நீங்கள் பிறந்தது வந்து சந்திரன் வந்து உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது சூரியனுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கின்றார். அதனாலேயும் உங்களுக்கு வந்து நீங்கள் இதுதான் எனக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அதுக்குள்ளே படிச்சிருக்கீங்களா, அதுக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அதை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கின்றது. 10ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்குது. உத்திர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அந்த சூரியனும் கூட உங்களுக்கு லக்னத்திற்கு 11ஆம் பாவத்தில் தான் இருக்கார். அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதன் பிறகு குரு புதனுடைய சேர்க்கை உங்கள் லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்குது. அப்போ குரு வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. கூட வந்து புதனும் சேர்ந்து இருக்கின்றார். அப்போ அந்த ஊடகம் அந்த மீடியான்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் நூற்றுக்கணக்கான கோடிகள்லாம் வருமானம் பெறக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், அப்படி அவனுக்கு வேலை, அவனுக்கு வந்து இது கிடைக்குதுன்னு நினச்சிப்போம். அப்படிலாம் கிடையாது. அதில் ஜெயிக்கணும்னா அதுக்காக 1000ல் ஒத்தனா 10,000 லட்சத்தில் ஒத்தனா இருந்தால் தான் முடியும். அதுக்கான ஜாதக அம்சம் முதல்ல இருக்கணும். அதில் அந்த புதன் குருவுடைய தொடர்பு இருந்து சுக்கிரனுடைய அம்சமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் நம்பிக்கையை விடாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யலாம். இது ஜாதக அம்சம். அதற்கான அமைப்பு இப்போ இருக்கா, தசாபுக்தி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் சூரிய திசையில் பிறந்தீங்க இல்லையா, சந்திரன் செவ்வாய் முடிந்து இப்போ உங்களுக்கு ராகு திசை நடந்து கொண்டு இருக்கின்றது. ராகு திசையில் சுயபுக்தி குரு புக்தி முடிஞ்சு இப்போ சனியுடைய புக்தியில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ அந்த ராகுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து லக்னத்திற்கு 9ஆம் பாவத்தில் இப்போ இருக்கின்றார். அதனால் இந்த ராகு திசை உங்களுக்கு பலன் தரும். ஆனால் 9ஆம் பாவத்தில் இருக்காருன்னு சொல்லும்போது ஒருவருடைய துணையோடு பலன் தரும். ஒருவருடைய துணையோடுன்னு சொல்லும்போது உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கணும். இப்போ மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க முதல்ல யார்கிட்டயா ஒருத்தர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருப்பாங்க. அதன் பிறகு தான் அவங்க அப்படி வருவாங்க. அப்படி நீங்கள் வந்து அந்த மீடியாவில் நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு பெரிய நபரிடத்தில் போயிட்டு முதல்ல அசிஸ்டண்ட்டாக இருந்து அவர்கிட்ட எல்லாம் கற்றுக்கணும், நிறைய கான்டாக்ட்லாம் டெவலப் பண்ணிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடணும். அது அப்போ தான் உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். அப்படியாக நீங்கள் முயற்சி செய்தால் கட்டாயம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது லக்னாதிபதி சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். நல்ல விஷயம் தான். ஆனால் கேதுவோடு சேர்ந்து இருக்கார். அப்போ உங்களுக்கு அப்பப்போ வந்து மனம் சோர்ந்து போயிடும். இது வேண்டாம், நம்ம விட்டுடலாம், வேறு ஏதாவது பார்க்கலாம், வயசு போயிடுது, அப்புறம் வாழ்க்கை போயிடும்ன்ற ஒரு எண்ணம், விரக்தி உங்களுக்கு வரும். அந்த சமயத்தில் உங்களை தேற்றிக்கொள்ளுங்கள். அதற்காக ஏதாவது ஒரு உங்களுடைய செலவை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி ஒரு கூடுதல் வருமானத்திற்கு ஒரு வழியை செய்து கொண்டு மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் கட்டாயம் நீங்கள் மீடியாவில் பெரிய ஆளாக வருவீங்க, சாதிப்பீங்க. சார், இந்த நேயர் மீடியால எனக்கு எப்ப நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கான விளக்கத்தை மட்டும் இல்லாம அவர் என்னெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, எப்போ அது நடக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்லியிருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு சிலர் வேலையில இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு வேலை போயிடும். வேலையே இல்லாம இருக்கும், திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நல்ல வேலை அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஜாதக ரீதியா என்ன மாதிரியான மாற்றம் நிகழும் போது இப்படி ஒரு நிகழ்வு வந்து நிகழும்? திசாபுக்தியினுடைய அமைப்பு தான். ஜாதகத்தில் திசாபுக்தி என்னென்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறதோ அந்த இப்போ டெம்பரவரியாக வேலை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு நிறையவே வந்துருச்சு. நிறைய பேர் பார்த்தோம்னா ஐடி ஃபீல்டில் மொத்தமாக ரெசெஷன் எல்லாருமே வெளியில் அனுப்பிச்சிட்டோம், அது மாதிரி நான் வேலை எழுந்துட்டேன், திரும்ப எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறவாலாம் நிறைய பேர் இருக்கா. அதில் பார்க்கும்பொழுது ஒரு சில பேருக்கு கிடைச்சிடுது, ஒரு சில பேருக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அதற்கு காரணம் அவர்களுடைய ஜாதக பலம் தான். அதில் சந்தேகமே இல்லை. அவருடைய ஜாதகத்தில் என்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறது, அந்த புக்திநாதன் வந்து ஒரு 8ஆம் பாவத்தில் இருக்காரு, இல்லை ஒரு 6ஆம் பாவத்தில் இருக்காரு, ஒரு 12ஆம் பாவத்தில் இருக்காருன்னும் பொழுது ரொம்பவே சிரமப்படுவா. அந்த கஷ்டப்படுறதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறத லக்னபாவம்ங்கிறது கொடுத்துரும். அதாவது நல்ல வேலையில் இருப்பா, திடீர்னு வேலை போயிடுச்சு, மறுபடியும் இன்னொரு வேலைக்கு போய் ட்ரை பண்ணும் பொழுது ஏற்கனவே நான் ஒரு வேலையில் வந்து 1,50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன்னா அதே 1,50,000
லட்சம் தான் வேணும்னு எதிர்பார்க்குறா இல்லையா, அங்கே தான் பிரச்சனைங்கிறதே வருது. இந்த நேரம் உனக்கு சரியாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, அங்கே வந்து வெறும் 10,000 ரூபா 20,000 ரூபா சம்பளமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வேலைக்கு சென்று விட வேண்டும். சும்மா இருந்தோம்னா என்ன ஆகும்னு சொன்னால், இல்லை நான் அவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்துட்டா மறுபடியும் என்னால் திரும்பி அந்த உயரத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி நினைக்கிறதா இந்த லக்ன பாவம்ங்கிறது கொடுத்துடுறது. உதாரணத்திற்கு இந்த ஜாதகரை எடுத்துக்கும் பொழுது அவருக்கு 10ல் சுக்கிரன் அருமையான அம்சம், ரொம்ப நல்ல அம்சம். 10ல் சுக்கிரன் இருக்காருங்கிறது. அதே மாதிரி மிச்ச கிரகங்களினுடைய அமைப்பில் ராகு 9ல் இருந்தால் திசையை நடத்துகிறார், எல்லாமே சொல்லிட்டார். ஆனால் பார்த்தோம்னா சனியும் கேதுவும் 3ஆம் பாவகத்தில் இருக்கிறார்கள். அந்த லக்னாதிபதி சனி போய் 3ல் இருக்கும் பொழுதே ஒரு தயக்கம் என்பது வந்து விடுகிறது. கூடவே கேது சேரும்போது இன்னும் அது பிடிச்சி புல் பேக் பண்ணுறது, பிடிச்சி இழுக்கிறது. அப்போ அதுக்கு தான் திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், நீங்கள் மன உறுதியோடு, நீங்கள் மன சஞ்சலம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் முயற்சித்தீர்களானால் உங்களால் ரொம்ப பெரிய ஆளாக வர முடியும்னு சொல்லிட்டு, முயற்சி திருவினையாக்கும்னு சொல்கிறாலே, அதனை கைவிடக்கூடாது. திடீர்னு வேலை போயிடுறதுங்கிறது சகஜம்தான் எல்லா இடத்துலையுமே. ஏன் ஈவன் ஒரு அரசு பணியாளர்களாக கூட இருக்கலாம், அரசு துறையிலே பணியாற்றிட்டு இருப்பா, திடீர்னு அவங்க மேலே ஒரு அலிகேஷன்ஸ்ங்கிறது வந்திருக்கும். இவங்க தப்பே பண்ணாமலே கூட அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவா தெரியுமா, அந்த சனியினுடைய தாக்கத்தினாலே இவர்கள் தவறே செய்யாமல் கூட திடீர்னு இவங்க மேலே ஒரு பழி விழுந்து இவங்க சஸ்பென்ஷனுக்குள்ளே போயிருப்பா, இல்லை வேலையே கூட போயிட்டு இருக்கும். அதை பற்றி கவலையே படக்கூடாது. அடுத்து ஏதோ ஒரு வேலை, உலகத்தில் 1000 வேலை இருக்கு இல்லையா, நம்முடைய ஜாதக பலனை பார்த்து கொள்ள வேண்டியது. சரி, இந்த நேரத்தில் எனக்கு டெம்பரவரியாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, சரி இதை நான் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறத பார்க்கணும். சம்பளமே இல்லைன்னா கூட வேலைக்கு செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். உழைப்பதற்கான பலன் ஒரு இடத்துல இல்லைன்னாலும் நிச்சயமாக இன்னொரு இடத்திலே கிடைக்கும். ஜோதிடத்தினுடைய விதியே பார்த்தோம்னா முதல்ல ஒரு கேது திசைங்கிறத கொடுத்துருப்பா. இந்த கேது திசை தாண்டின உடனேயே சுக்கிர திசையை கொடுத்துருப்பா. கேத்துங்கிறது வந்து எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தினுடைய பலத்தினை குறைத்து விடும் முழுசாவே. கேத்து வந்து ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை வந்து ரொம்ப குழப்பி ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிடுதுன்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். அதனை விட்டுட்டு நான் அதுலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சிட்டு எஸ்கேபிசம் இஸ் நாட் த சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டால்தான், கேத்து திசைக்கு அடுத்த திசையை சுக்கிர திசையை கொண்டு போய் வச்சிருப்பா. கேத்துவிற்கு அடுத்தபடியாக சுக்கிரனை வச்சிருக்கான்னா, நீ கேத்துவின் மூலமாக ஒரு ஞானத்தினை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஞானத்தின் மூலமாக உனக்கு பணமே வேண்டான்னு இருக்கும்பொழுது உனக்கு கோடிக்கணக்கில் பணம் கொட்டும். இது நம்ம வந்து ரொம்ப பெரிய பெரிய மனிதர்கள்லாம் பார்க்கலாம். அந்த பணத்தின் மீது பற்றற்ற நிலையில் இருப்பார்கள், ஆசை இருக்காதால திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு பணமாக கொட்டிக்கிட்டு இருக்கும். ஆக பணத்தின் பின்னாடி நீ அலையாம ரன்னிங் பிஹைண்ட் தி மணிங்கிறது வேண்டாம். பணத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்காமல் உன்னுடைய பேஷன் மீடியாவா, ரைட்டு, மீடியாவுக்குள்ளே இறங்க முடியுமா? சுக்கிரன் பலமாக இருக்கிறார், கண்டிப்பாக இறங்க முடியும். 12ல் குரு புதன் சொல்லிட்டார், குருவும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நிபுணத்துவத்தை கொடுத்து விடும். நல்ல ஸ்பெஷாலிட்டியாக நீங்கள் பண்ண முடியும். ஆனால் என்ன, 12ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் சொல்கிறதுனால நீங்கள் திரைக்கு பின்னால் இருந்து தான் பணியாற்ற முடியும். பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும், நீங்கள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்க்ரீன் ஒர்க் பண்ண முடியாது. பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி என்பது கிடைக்கும், பெயர் புகழ் என்பது கிடைக்கும். இந்த நேருக்கு நம்ம சொல்லலாம். இதே போல் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே அப்போ என்ன நேரம் நடக்கிறதோ அந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் தான் நமக்கு ஏதோ வேலை போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஆனால் எப்பயுமே அடிப்படையான ஒரு விஷயம், எப்பொழுதுமே வாழ்க்கையிலே பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பது யாருக்குமே கிடையாது. இந்த நேரம் பிரச்சனையா, சரி இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோட இந்த பிரச்சனையை எதிர்கொண்டோமே ஆனால் நல்லபடியாகவே இருக்கலாமா. சார், உண்மையே ஒரு விஷயத்த ரொம்ப அழகாவே சொன்னீங்க. பிரச்சனைன்றது யாருக்கும் நிரந்தரம் இல்லை, கண்டிப்பா அதுல இருந்து ஒரு மாற்றம் நிகழும் நிச்சயமாக. அப்படின்றது. பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பண வரவு கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. பொருளாதார உயர்வு உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, சுக்கிரன் சனி இருக்கார். சனி அந்த வீட்டில் சொந்த வீடு ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. சுக்கிரன் 5-10க்கு உண்டான அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார், சந்திரனும் இருக்கார். அப்போது 5-10ன்னு சொல்லும்போது உங்களால் வர வேண்டிய பணம், உங்களுடைய தொழில் சம்பந்தமாக, உங்களுடைய உத்தியோக சம்பந்தமாக வர வேண்டிய பணமாக இருந்தால் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வர வேண்டியது, அப்பா அம்மா கொடுக்க வேண்டியது, பாட்டி தாத்தா கொடுத்துட்டு போனது, அதில் ஏதாவது தடை இருக்குது, அது சீராகி வரணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம். சந்திரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போது நீங்கள் அந்த சந்திரன்னு சொல்லும்போது அவர் 7ஆம் இடத்து அதிபதியாக வந்துடுறார். திருமணமானதற்கு பிறகு வாழ்க்கை துணை மூலமாக அவர்களுடைய உறவினர்கள் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சமும் கூட இந்த வாரத்தில் இருக்கின்றது. இப்படியாக இந்த வாரம் பண வரவு உங்களுக்கு வரும். அந்த பணம் வந்து நடக்க வேண்டிய நல்ல காரியம் நடக்கும். உங்களுக்கு இப்போ பணம்
வந்தாதான் இந்த வாரத்தில் இந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க. பணம் வரும். நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய செய்ய வேண்டிய வேலைகள் நல்லபடியாக நடந்தேறும். அப்ப மகர ராசியினருக்கு நற்காரியங்கள் நடக்கக்கூடிய வாரமா இது அமைய போகுதுன்னு சொல்லலாம் இல்லையா சார்? கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? கும்பராசி என்பர்களுக்கு ராசியில சனி சுக்கரன்ற கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது. அதோடு சந்திரன் வந்து இணைந்திருக்கார். அப்போ 3 கிரகங்கள் ராசியில இருக்கின்றது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, ஒரு தெளிவான நிலையில இருந்தா பலனை அடைய முடியும். குழப்பத்தோடு இருக்கும்போது பலனை அடைய முடியாது. ராசியில 3 கிரகங்களை வச்சு மட்டும் சொல்லலை. 2ல் ராகு இருக்கும்போது 8ல் கேதுவுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு இருக்கின்றது. அதனால நீங்க ஒரே சமயத்துல நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, படிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா, அதை எடுத்து படிக்கலாமா, உள்நாடா வெளிநாடா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். வேலை பண்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு யாராவது ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவார். இங்கேயே இவ்வளோ நாளா நீ இருக்க, நீ வந்து இதை தாண்டி அங்கே போகணுன்னு சொன்னால் உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கல, இதை சேர்த்து பண்ணு அப்படின்னு யாராவது உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. அப்படின்ற நிலைகள்லாம் நீங்கள் குழப்பத்தில் இல்லைனா கூட குழப்பம் உங்களை வந்து சேரும். அப்போ நீங்கள் தெளிவாக இருக்கணும். தெளிவாக இல்லாத போது தடைகள் தாமதங்கள், ஒரு சிலருக்கு நஷ்டங்கள் கூட ஏற்படும். தெளிவாக இருக்கும்போது நல்ல பலாபலன் கிடைக்கும். தெளிவாக இருக்கும்போது புதன் அந்த புத்தியை தெளிவை கொடுக்கக்கூடியவர். அந்த புதன் சூரியனோடு சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல பலாபலன் கிடைக்கும். தெளிவில்லாத போது சந்திரன் குழப்பத்தை தரக்கூடியவர். கேது 8ல் இருந்து குழப்பத்தை பெரிதுபடுத்தக்கூடியவர். அப்போ சந்திரன் கேது இடத்திலிருந்து விலகி புதன் சூரியன் இடத்துல வரணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னு சொன்னா, தினந்தோறும் ஏதாவது ஒரு பெருமாளை தரிசனம் பண்ணலாம். இந்த வாரத்தில் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லியிருக்கோம். அதனால அந்த நாளை நீங்க விரத நாளா கொண்டீங்கன்னு சொன்னா இந்த வாரம் அற்புதமா இருக்கும். சார், கும்ப ராசியினர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை தெளிவுபடுத்தியிருக்கீங்க. மீன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? வீட்லயும் அலுவலகத்திலையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது? மீனராசி அன்பர்கள் செலவு செய்ய வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. செலவு வரணுன்றது முடிவாயிடுச்சு. அப்போ நீங்களாகவே நல்ல செலவை பிளான் பண்ணுறது நல்லது. அல்லது எதிர்பாராத செலவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் வரும். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. விரயாதிபதி சனியோடு சேர்ந்து இருக்காரு. அந்த சேர்க்கையை சந்திரன் கூட இருந்து பலப்படுத்தி அதை செயல்படுத்த வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அந்த சந்திரன்னு சொல்லக்கூடியவர் வந்து வாரம் தொடங்கும் போது புரட்டாதுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குருன்னு சொல்லும்போது பணம், அப்போ பணம் செலவு பண்ணணும். குருன்னா புத்திரக்காரகன், குழந்தைங்களுக்காக செலவு பண்ணணும். அப்போ குழந்தைங்களுக்காக நீங்கள் அவங்க விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு விளையாட்டில் நல்ல ஆர்வம் இருக்குது, சேர்த்து விடுன்னு சொல்கிறாங்க, தாராளமாக நீங்கள் சேர்த்து விடலாம். அதுபோல் குருன்னு சொல்லும்போது சுக்கிரன் சனியும் 12ல் இருக்குது. நல்ல காரியங்களுக்கு அழைப்பு வந்தால் நீங்கள் போய் கலந்துக்கணும். நிறைய பேருக்கு வந்து செலவு செய்ய வேண்டிய காலத்தில் என்ன வரும்னு சொன்னால், முதல்ல நல்ல செலவு வரும். அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கூட இருக்கும். உங்களை ஒரு கல்யாணத்துக்காக அழைப்பாங்க. நீங்கள் அப்போ போகணுன்னு சொல்லும்போது லீவ் போடணும், அங்கே போனால் அவங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு சில டைமில் அவாய்ட் பண்ணிட கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரிசப்ஷன் வைக்கும்போது போய்க்கலான்ட்டு அப்படி பண்ணாதீங்க. ஒரு சுபகாரியத்துக்கு அழைப்பு வரும்போது ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போகிற மாதிரி எங்கெல்லாம் வந்து சுபகாரியம் நடக்கிறதோ, கெட்டி மேலே சத்தம் கேட்கிறதோ, மந்திர உச்சாரணம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் போய் கலந்துக்கும் போது சுக்கிரனுடைய தன்மை அதிகமாகும். அப்போ நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் பணமும் நேரமும் நல்ல இடத்துல நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அம்சம் வருதுன்னு அர்த்தம். அதனால நல்ல விஷயங்களோடு உங்களை தொடர்புபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் நன்றாக இருக்கும். சார், மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமா 12 ராசினருக்கான வார பலன்களையும் நேர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. நன்றி சார். நன்றிம்மா. நமஸ்காரம். என்ன நேர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமது நிகழ்ச்சியில 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம எங்களுக்கு அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.